ஒரு பக்கம் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் பல வருடங்கள் பாக்ஸ் ஆபீஸை ஆட்சி செய்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்களின் நம்பிக்கையை வென்றிருக்கும் தளபதி விஜய். இந்த இரண்டு ஜாம்பவான்களின் 30 வருட பாக்ஸ் ஆபீஸ் மோதலில் எந்தெந்த வருடங்களில் யார் ஆதிக்கம் செலுத்தினார்கள், யார் அதிக வெற்றிகளை பெற்றார்கள், இறுதியில் பாக்ஸ் ஆபீஸின் உண்மையான கிங் யார்? வாங்க இந்த மாஸ் பயணத்தை ஆரம்பிக்கலாம். 1992 விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளியானது. அதே வருடம் ரஜினியின் மன்னன் மற்றும் அண்ணாமலை தியேட்டர்களில் வசூல் மழை பொழிந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. இதில் வின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 1993 விஜய்க்கு செந்தூரபாண்டி நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் ரஜினியின் எஜமான் மற்றும் உழைப்பாளி மீண்டும் பாக்ஸ் ஆபீஸை கைப்பற்றின. இதிலும் வின்னர் ரஜினிகாந்த். 1994 விஜயின் ரசிகன், ரஜினியின் வீரா ஆகிய 2 படங்களும் வெற்றி பெற்றன. ஆனால் 1995 தமிழ் சினிமாவின் வரலாற்றையே மாற்றிய வருடம். விஜயின் தேவா, விஷ்ணு நல்ல வெற்றி பெற்றாலும் ரஜினியின் பாட்ஷா இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறி இன்று வரை பேசப்படும் ஒரு வரலாற்றை படைத்தது. அதோடு முத்து உலக அளவில் பிரபலமானது. இதிலும் வின்னர் ரஜினிகாந்த் அவர்கள். 1996 ரஜினிக்கு படம் இல்லை. அதே நேரத்தில் விஜயின் பூவே உனக்காக அவரது வாழ்க்கையே மாற்றிய பிளாக் பஸ்டராக அமைந்தது. 1997 ரஜினியின் அருணாச்சலம் பெரிய ஹிட். ஆனால் விஜய் ஒரே வருடத்தில் லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை என தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்தார். 1998 நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன் வெற்றி. இந்த காலகட்டத்தில் வின்னர் விஜய் அவர்கள். 1999 2 ஜாம்பவான்களின் கிளாசிக் மோதல் நடந்தது. விஜயின் துல்லாத மனமும் துள்ளும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதே நேரத்தில் ரஜினியின் படையப்பா ஆல் டைம் பாக்ஸ் ஆபீஸ் சாதனையை படைத்தது. இந்த 2 படங்களும் இன்று வரை கிளாசிக் ஹிட். ஆனால் சூப்பர் ஸ்டாரின் படையப்பா படம் சற்று முன்னேறி வின் பண்ணியிருக்கு. 2000 2004 வரை விஜயின் பொற்காலம். குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், யூத், திருமலை ஒவ்வொரு படமும் ரசிகர்களின் கொண்டாட்டமாக மாறியது. பிறகு வந்த கில்லி தமிழ் சினிமாவின் புதிய ட்ரெண்டை உருவாக்கியது. இந்த காலகட்டத்தில் ரஜினியின் பாபா எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதில் வின்னர் விஜய் அவர்கள். 2005 விஜயின் திருப்பாச்சி சிவகாசி வெற்றி பெற்றது. ஆனால் சந்திரமுகி இந்திய சினிமா வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் ஓடிய வெற்றி படங்களில் ஒன்றாக மாறியது. போக்கிரி படம் 2007 வெளியாகி விஜயின் மாசை உயர்த்தியது. ஆனால் சிவாஜி உலகளவில் வசூல் சாதனை படைத்தது. 2010 எந்திரன் இந்திய சினிமாவின் பிரம்மாண்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது. இதில் வின்னர் ரஜினி அவர்கள். 2014 முதல் 2021 வரை விஜய் தான் பாக்ஸ் ஆபீஸ் கிங். 2014 ஜில்லா மற்றும் கத்தி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. 2016 தெரி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அதே வருடம் ரஜினியின் கபாலி உலக அளவில் மிகப்பெரிய வசூலை பெற்றது. 2 பேரும் மாஸ் காட்டினாலும் 2017 மெர்சல், 2019 பிகில், 2021 மாஸ்டர் என்று தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் விஜய் ஆதிக்கம் செலுத்தினார். இதில் வின்னர் விஜய் அவர்கள். 2023 தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்க முடியாத வருடம். லியோ மற்றும் ஜெயிலர் 2 படங்களுமே 600 கோடி கிளப்பில் இணைந்து வசூல் சாதனை படைத்தன. இந்த வருடம் இருவருக்கும் சமமான மாஸ் வெற்றி. 2024 விஜயின் த கோட் மிகப்பெரிய வசூலை பெற்றது. ரஜினியின் வேட்டையன் நல்ல வரவேற்பை பெற்றாலும் வசூலில் கோட்டை முந்த முடியவில்லை. இதில் வின்னர் விஜய் அவர்கள்தான். 30 வருடங்களுக்கு மேலாக ஒருவர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராகவும் மற்றொருவர் ரசிகர்களின் தளபதியாகவும் பாக்ஸ் ஆபீஸில் மாறி மாறி வரலாறு படைத்திருக்கிறார்கள். இன்று தளபதி விஜய் அரசியலிலும் புதிய வரலாற்றை எழுதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். ஆனால் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் அதே மாசோடு ஜெயிலர் 2 மூலம் மீண்டும் பாக்ஸ் ஆபீஸை அதிர வைக்க தயாராக இருக்கிறார். அதே நேரத்தில் விஜயின் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் மீதான எதிர்பார்ப்பும் உச்சத்தில் இருக்கிறது. அப்படியானால் கடைசி முறை பாக்ஸ் ஆபீஸை யார் ஆளப்போகிறார்கள்? ஜெயிலர் 2வா, ஜனநாயகனா? உங்கள் கணிப்பை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.